வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ வாயிலாக சீமான் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல பாதையை தொடங்கி இருக்கிறீர்கள். மிக நெடுங்காலமாக மிகைப்படுத்தப்பட்டு புகழ் மிகைப்படுத்தப்பட்டு ஒருவரை மிகைப்படுத்தி அதை ஒரு பாடமாகவே பள்ளிக்கூடங்களில் கல்விக்கூடங்களில் அவரை பற்றி படிக்க வேண்டும் என்ற பாடமாகவே வைத்தது ஒரு இனம், ஒரு குறிப்பிட்ட இனம். நான் தமிழினத்தை சொல்லவில்லை, ஒரு குறிப்பிட்ட கூட்டம், அப்படி வைத்துக் கொள்வோம். இனம் என்று சொல்ல வேண்டாம், கூட்டம். அவர்கள் பல்வேறு சொல்லாடல்கள் மூலமாக பேசத் தெரிந்தவர்கள். ஒரு சாமானிய மனிதரை மிகைப்படுத்தி அதை கேடயமாக்கி அதன் பின்னால் ஒளிந்து கொண்டே இவர்கள் நகர்கள் நடந்து கொண்டிருந்தது. அதை நீங்கள் உடைத்திருக்கிறீர்கள். அந்த பிம்பம் ஈவே ராமசாமி ஐயா பிம்பம், அதை நீங்கள் உடைத்திருக்கிறீர்கள். உண்மையான ராமசாமி ஐயாவை பற்றி பேச வேண்டுமென்றால் சொல்லுங்கள், நான் கூறுகிறேன். நல்ல விஷயங்கள் 1001 இருக்கிறது அவரை பற்றிய. ஆனால் திமுக, பெரியார், அந்த திராவிட கட்சிகளை வைத்துக் கொள்ளுங்கள், பெரியார் என்று அழைக்கப்படுகிறவருக்கு அவர்கள் செய்தது துரோகம். அவர் சொல்லாததை எல்லாம், அவர் பெறாத பட்டங்களை எல்லாம் கற்றதாக பொதுவெளியில் கொடுத்து அவரை சிறுமைப்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்து சீமானன் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அதுக்கு முன்னால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து சேரும். அடுத்து சீமான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கட்டுடைக்கப்பட வேண்டிய உருவங்கள் நிறைய இருக்கிறது. அவைகளை மட்டுமே வைத்துக்கொண்டு பிழைப்பவர்கள் இப்போது களத்தில் இருக்கிறார்கள். அந்த கட்டமைப்புகளை, அந்த பொய்யான உருவகங்களை, இல்யூஷன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அல்லவா, அந்த இல்யூஷன்ஸ், அந்த பொய்யான உருவகங்களை நீங்கள் உடைக்க ஆரம்பித்தால் உங்களுக்கு பின்னால் மக்கள் நிச்சயம் திரள்வார்கள். இப்போது கட்சி ஆரம்பித்திருக்கிறாரே நடிகர் விஜய், அவர் இதற்கு லாயக்கானவர் அல்ல. அவர் எதையாவது பிடித்து பற்றி கொண்டு மேலே அரசியலில் நுழைந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார். அவருக்கென்று தனிப்பட்ட தத்துவம் இல்லை. அவர் எந்த கொள்கையும் உருப்படியாக படித்தவர் போலும் தெரியவில்லை. காரணம், படித்தவர்களிடத்திலிருந்து புதிய சிந்தனைகள் உருவாகும். எதை படித்தார்களோ அதை அப்படியே ஒப்பிப்பது ஒரு சிந்தனையாளனுக்கு அழகல்ல. உங்களுக்கு தெரியாதில்லை. படித்ததை அப்படியே ஒப்பிப்பது மாணவன். படித்ததிலிருந்து தன் சிந்தனையை வளப்படுத்தி கொண்டு அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த களத்திற்கு மனிதர்களை தயார்படுத்துவன் தான் சிந்தனையாளன். அந்த வகையில் பார்த்தால் ஓரளவிற்காவது நீங்கள், என்னுடைய எதிர்பார்ப்பில் நான் சொல்கிறேன், நீங்கள் முழுமையாக கூட வந்திருக்கலாம், ஓரளவிற்காவது நீங்கள் படித்த சிந்தனைகளை களத்தில் கொண்டு வந்து அடுத்த களத்திற்கு நம் மக்களை தயார் செய்யும் ஒரு மனிதனாக நீங்கள் இருக்கிறீர்கள். இப்படி ஒரு செயல்பாட்டில் நீங்கள் இருக்கும் பொழுது இன்னும் கட்டுடைக்கப்பட வேண்டிய உருவங்களாக நான் கருதுவது முதலில் கருணாநிதி. அதற்கு பிறகு கூட நீங்கள் அண்ணாதுரையினுடைய உருவங்களை கட்டமைப்பு உடைப்பதுனா அவர் சிலையை உடைக்கிறது, ஒரு போட்டா உடைக்கிறது அல்ல. உங்களுக்கு தெரியும். ஏன்னா தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. எப்படா ஏதாவது பேசுவானா, என் மேலே வழக்கு போடலாமான்னு நிறைய காத்திருக்கிறதுலாம் எனக்கு செய்தி வருது. அதுவல்ல நமது நோக்கம். அவர்கள் உருவங்கள் என்பது அவர் ஏதோ ஒரு பெரிய சாதனையை செய்தது போலவும், அந்த சாதனைகளை கொண்டுதான் இந்த தமிழகமே நிமிர்ந்து நடந்தது போலவும் சில மூத்த பத்திரிகையாளர்கள் என்று சொல்லிப்படுபவர்கள், வயதில் இளையவர்கள் ஆனால் மூத்த பத்திரிகையாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இதே வேலையை செய்கிறார்கள். என்ன வேலை? இந்த பெரியார் ஒரு விதை போட்டார், அந்த விதையில் இருந்து தான் இன்று மக்கள் வேலைக்கு செல்கிறார்கள், இன்று பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள் என்று பல்வேறு விஷயங்களை அவர்களாகவே செய்து கொள்கிறார்கள். அப்படி அல்ல. மூத்த பத்திரிகையாளர் என்ற போர்வையில் அது நடக்கிறது. அதுவல்ல. அந்த கட்டுடைப்புகளை செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர் சீமான் அவர்கள் மட்டுமே. காரணம், இந்த கட்டுடைப்புகளை செய்ய வேண்டிய வலிமையிலும் இடத்திலும் இருப்பவர் இபிஎஸ். அவர் ஒரு நாளும் செய்ய மாட்டார். நீங்கள் செய்தால் மட்டுமே அது சரிவரும் என்று நினைக்கிறேன். நான் யாருடைய கட்டுடைப்பு என்று ரகசியமாக சொல்லவில்லை. கருணாநிதி அவர்களை குறித்த பொய்யான கட்டமைப்புகளை, அவர் திருக்குறளுக்கு விளக்கம் எழுதினார், அதை போல் உலகத்தில் யாருமே எழுதவில்லை என்று இவர்கள் குறள் ஓவியம் என்ற ஒரு நூலை வைத்துக்கொண்டு உரையாடுவார்கள். தயவு செய்து கவனமாக இருங்கள். இவர்கள் கோல் போஸ்ட், அதாவது இலக்கு, அந்த ஃபுட்பாலில் ஒரு இது இருக்குல்ல, கோல் போஸ்ட் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. யார் வேணுமோ அவங்கள வச்சுருப்பாங்க. ஆராசா கூட சொன்னார், இனி பெரியார் தேவையில்லை என்று. உண்மைதான், இனி பெரியார் தேவையில்லை, அவர்களுக்கு தேவைப்படாது. ஆனால் பெரியார் மீது யாராவது கல்லறிந்தால் இவர்கள் பதிலுக்கு ஏதாவது கூப்பாடு போடுவார்கள். மிக கவனமாக இருக்க வேண்டியது
வார்த்தைகளை என்னால் கட்டுக்கடங்காத பேச்சு பேசுபவர் சீமான் அவர்கள். அது வேண்டாம். நீங்கள் மிக சரியாக கல்லெறிந்தாலே இந்த கட்டமைப்புகள் கட்டுடைந்து போகும், ஊர்குலைந்து போகும். தொடர்ந்து சீமான் அவர்களுக்கு, எனக்கு அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் சீமான் அவர்களுக்கு இந்த வேளையில் ஆதரவு அளியுங்கள். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். நன்றி.